Hi friends, I am Mohammad Asif. நான் நீட் 2025 மே அப்போ என்னோடய நீட் எக்ஸாம் எழுதியிருந்தேன். நவ் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை ரிசல்ட். ஓஎம்ஆர் ரிலீஸை வச்சு பார்க்கும்போது மை மார்க் இஸ் 561. என்னோட நீட் ஜேர்னி அப்போது நான் என்ன மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத, என்ன ரெஃபரன்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நீட் படிக்கிற பாதி பேருக்கு என்ன படிக்கணும், என்ன புக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அதனாலேயே அவங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் இதை நான் என்னோடய லைஃப்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணாமல் என்சிஆர்டி புக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணதுனால என்னோடய மார்க் இன்க்ரீஸ் ஆகலை. வென் ஐ யூஸ் ரெஃபரன்ஸ் புக் மை மார்க் கெட் இன்க்ரீசஸ். அது உண்மையிலே ப்ரூவாக தான் இருந்துச்சு. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ரெஃபரன்ஸ் புக்கோட இம்பார்ட்டன்ஸை ஒரு குட்டி ஸ்டோரி மூலயமா நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரியான நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீட் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர். ஒரு ஊரில் அமன் அண்ட் திலக் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க அவங்களோட கார்டனிங்காக சேம் ஷாப்பில் இருந்து சீட்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த கதையில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் தான் என்சிஆர்டி புக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த திலக் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த சீட்ஸோட சேர்த்து அந்த ஒரு புக் ஷாப்பில் போய் அந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்காண்டி கைட்லைன் புக் வாங்கிட்டான். ஆனால் அமன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமனுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இந்த பிளான்ட்டுக்கு எந்த மாதிரியான வாட்டர் ஊற்றணும், எந்த பிளான்ட்டை எந்த மாதிரி நடணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணான். அதுவே திலக் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த கைட்லைன்ஸ் புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பிளான்ட்டுக்கு எந்த மாதிரியாக வாட்டர் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இது எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டான் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் இவனோட ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் இவரோட கார்டனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா விளைச்சல் ஆகும். அவனோட கார்டனிங் அந்தளவு விளைச்சல் தராமல் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், என்சிஆர்டி இம்பார்ட்டன்ட் தான். அதோட சேர்த்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு கெட் அ ஹை ஸ்கோர் இன் தி மார்க்ஸ். இப்போது நான் எந்தெந்த இதுக்கு எந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்னால் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு நீட் தேவையான எல்லா கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு கீழேயே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த லெசன் முடிஞ்ச பிறகு கொத்தான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதில் எல்லாத்தையும் நம்ம நல்லா சால்வ் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் தட் கான்செப்ட் இருக்கும். நல்லா கிறிஸ்டல் அண்ட் கிளியராக இருக்கும். இப்போது ஃபிசிக்ஸ்க்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணுறது, கெமிஸ்ட்ரிக்கு என்ன புக் ஃபாலோ பண்ணுறது, பயாலஜிக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் இல்லை. ஏன்னா பயாலஜிக்கு ஃபுல்லாக நம்ம என்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணுவோம் ஃபார் ஸ்டடி. இந்த நீட் 2025 கொஞ்சம் வெளியே கேட்டாங்க. அது இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது அவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அதை தவிர இருக்கக்கூடிய கொஸ்டின் சால்விங்க்கு நம்ம என்ன புக் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபார் பயாலஜிக்கு மட்டும். பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு கான்செப்ட்ஸும் அதை பார்த்து படிச்சுக்கணும் ரெஃபரன்ஸ் புக்கு பார்த்து. பயாலஜிக்கு கான்செப்ட் படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெஃபரன்ஸ் புக்கில் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. அது அவசியம் கிடையாது. பட் கொஸ்டின் சால்விங்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர இருக்கக்கூடிய கொஸ்டின் சால்விங்க்கு நம்ம என்ன புக் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபார் பயாலஜிக்கு மட்டும். பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு கான்செப்ட்ஸும் அதை பார்த்து படிச்சுக்கணும் ரெஃபரன்ஸ் புக்கு பார்த்து. பயாலஜிக்கு கான்செப்ட் படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெஃபரன்ஸ் புக்கில் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. அது அவசியம் கிடையாது. பட் கொஸ்டின் சால்விங்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணது என்னென்னா டிசி பாண்டே. நல்லா சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 200 to 250 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க கான்செப்ட்ஸுக்கு கீழே. அதில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். இதில் எப்படி நான் சால்வ் பண்ணணும் டிசி பாண்டேவை, ஹவு டு யூஸ் டிசி பாண்டே அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். அதில் மெடிக்கல் கேலரி கொஸ்டின்ஸ் இருக்கும், டேக்கிங் டுகெதர் கொஸ்டின்ஸ் இருக்கும். டேக்கிங் டுகெதர் மஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நீட் 2025 தான் கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. டேக்கிங் டுகெதரில் கஷ்டமான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். தென் கெமிஸ்ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணது என்னென்னா என்சிஆர்டி பஞ்சு ஃபிசிக்ஸ் ஃபாலோ பண்ணுது ஃபார் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஆர்கே குப்தா. ஏன்னா அது அரிகன் பப்ளிஷனோடது தான். நான் டிசி பாண்டே மாதிரி தான் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபார் சால்விங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. தென் பயாலஜிக்கு நான் யூஸ் பண்ணது எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணேன். தென் பயாலஜிக்கு அந்த என்சிஆர்டி பஞ்ச் யூஸ் பண்ணேன். இது போக ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் நீட் காக்கா ஜி வாங்கிக்கோங்க ஃபார் ஆல் இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆமாம்.